வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மூத்த நடிகை வடிவுக்கரசிக்கு திடீரென சோகம், அதிர்ந்து போன திரையுலகம். அது மட்டும் இல்லாமல் வடிவுக்கரசி தனது ஒரு யூடியூப் சேனலுக்கு தந்துள்ள பேட்டி இணையதளத்தில் அதிகமாக வைரலாகி வருகிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். மதுரை சூரியின் மட்டன் கோலா உருண்டையும் வடிவுக்கரசியின் கருவாட்டு குழம்பும் அட நளினி இப்படியா. வடிவுக்கரசியை யூடியூப் சேனலுக்கு தந்துள்ள பேட்டி ஒன்று இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. இதற்கு காரணம் முழுக்க சாப்பாடு பற்றி மட்டுமே சுவையாக பேசியிருக்காங்க வடிவுக்கரசி. பிரபல யூடியூப் சேனலுக்கு வடிவுக்கரசி தனக்கு பிடித்த உணவுகளை பற்றி பேசியிருக்காங்க. அதில் இலை சாப்பிட்டு கொண்டே தனக்கு பிடித்த சமையலை பற்றியும் தனக்கான அன்புடன் சமைத்து தந்த நடிகர்களை பற்றியும் விரிவாக பேசியிருக்காங்க. நான் ஒரு படத்தில் ஹீரோனியாக நடிச்சிருந்தேன். அப்போ திருச்சியில் ஷூட்டிங் எடுத்தாங்க. ஷூட்டிங் பார்க்க நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. அப்போ என்கிட்ட உங்களுக்கு சாப்பாடு என்ன பிடிக்கும்னு கேட்டாங்க. உடனே நான் முட்டையும் ரசம் சாதமும் பிடிக்கும்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். ஒவ்வொருத்தரும் வீட்டிலேருந்து ஒவ்வொரு வகையான முட்டை வச்சு தான் நாங்கள். ஒருத்தர் வீட்டில் முட்டை குழம்பு, ஒருத்தர் வீட்டில் பொடி மாசு, ஒருத்தர் வீட்டில் ஆம்லேட்டு, இப்படி முட்டை வகைகளை வச்சு இறக்கிட்டாங்க. ரசத்திலும் இப்படித்தான், ஒவ்வொரு வகையான ரசம். ஆனால் ரசம் தூக்கில் வருது. இப்படிலாம் ரசிகல் அப்போது இருந்தாங்க. நடிகை நளினிக்கு சாப்பாடு என்றாலே ரொம்ப பிரியம். நளினியுடன் நாங்கள் அனைவருமே சேர்ந்து அஞ்சாதை சிங்கம் என்ற ஒரு படத்தில் பண்ணினோம். பிரபு ஹீரோ, நளினி ஹீரோயினியாக. அப்போது நளினி வீட்டுக்கு போனாங்க. அப்போ கருவாட்டு குழம்பு இருந்தது, நல்லா இருக்குமேனு கேட்பாங்க. உடனே அவங்க திட்டுவாங்க. சாப்பிட்டால் குண்டாயிருவேன்னு திட்டே இருப்பாங்க. ஆனால் விதவிதமாக நளினி சமைப்பாங்க. காலையில் 3 மணிக்கு எழுந்துருவாங்க. 3:30 மணிக்கு பூஜை பண்ணிவிட்டு 3:40க்கு எனக்கு மெசேஜ் வந்துடும். 4:30 மணிக்கெல்லாம் சமையல் முடிச்சுட்டு ஷூட்டிங் கிளம்பி வந்துடுவாங்க. அந்தளவுக்கு எல்லாத்திலும் ஃபாஸ்ட்டாக நளினி இருப்பாங்க. கோலா உருண்டை பற்றி சொல்லும்போது, கருடன் பட ஷூட்டிங்கும் போது சூரி சசிகுமாருக்கு அப்பத்தா கேரக்டர் செய்தேன். அப்பாவும் எனக்கு கோலா உருண்டையும் பிடிக்கும்னு சொல்லிட்டேன். எங்களுக்கு தேனியிலேருந்து ஷூட்டிங் நடந்ததால் மதுரையில் சூரியன் ஹோட்டல்லேருந்து கோலா உருண்டை வந்து இறங்கி ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ நான் மதுரைக்கு ஷூட்டிங் வந்தாலும் தன்னுடைய ஹோட்டல் தான் சாப்பிட்டு போகணும்னு சொல்லுவார் சூரி. மதுரை ஏர்போர்ட் பக்கத்தில் பார்ட்னருடன் சேர்ந்து ஹோட்டல் வச்சுருக்காரு சூரி. அதனால் தேனி போகும் வழியில் மதுரையில் தான் இந்த ஹோட்டலில் தங்கி சாப்பிட்டு விட்டு தான் போவோம். அல்லது ஏதாவது ஃபங்க்ஷன் போனாலும் அங்கே போயிட்டு தான் போவோம். விதவிதமான கோலா உருண்டை அங்கே கிடைக்கும். சூரி அசத்திடுவார். அதே மாதிரி கார்த்திக் நடித்த விருமன் படத்தில் இப்படி தான், எனக்கு கோலா உருண்டை பிடிக்கும்னு சொல்லிட்டு டூடி ராஜாவின் அப்பா அம்மா சிவகங்கையில் இருந்தாங்க. அவங்க வீட்டிலேருந்து தினமும் கோலா உருண்டை வந்துடும். பெரிய ஹார்ட் கேரியரை முழுக்க இருப்பது இதெல்லாம் எனக்கு மட்டுமா? எல்லோருமே கேட்பாங்க. எல்லோருக்குமே தந்தாச்சு, உங்களுக்கு மட்டும்தான் இந்த கோலா உருண்டைன்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு கோலா உருண்டை எனக்கு பிடிக்கும் என்றால் அந்த பேட்டியில் பேசியிருக்காங்க வடிவுக்கரசி. அது மட்டும் இல்லாமல் சமீப காலத்துக்கு முன்னாடி யூடியூப்பில் நிறைய பேர் வடிவுக்கரசி இறந்து போயிட்டதாக சோசியல் மீடியாவில் வதந்திகளை பரப்பாங்க. அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருந்துச்சுன்னு வடிவுக்கரசி அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.